ஜாமீன்ல வந்த இளைஞர் 2 நாள்ல தலை துண்டிச்சு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இருக்கார். மிட்நைட்ல நடந்த இந்த கொலையின் பின்னணி என்ன? சேலம் சித்தனூர் அருகில் உள்ள இரும்பாலைக்கு சொந்தமான இடத்தில் ஒரு ஆணின் உடல் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு துண்டிக்கப்பட்ட தலையை தேடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்கள் வைத்து பார்க்கும்போது மதுவிருந்தில் அந்த நபரை கொலை செய்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் இடங்கணசாலை பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கௌதம். ஏரியாவில் கஞ்சா வியாபாரியாக வலம் வந்த கௌதமுக்கு ஏற்கனவே சிலரோடு முன் விரோதமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் கௌதம் அவரது உடன்பிறந்த அண்ணன் சிவமூர்த்தி என்பவரை கொலை செய்துவிட்டு சிறை சென்றுள்ளார். சுமார் 8 மாத காலம் சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த கௌதமிற்கு டிசம்பர் 2ஆம் தேதியன்றுதான் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. கோர்ட் உத்தரவின்படி முதல் நாள் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு சென்றவர் அதன் பிறகு தலையில்லாத சடலமாகவே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் கௌதமின் நெருங்கிய நண்பர்களான தனுஷ் மற்றும் மூர்த்தியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் துண்டிக்கப்பட்ட தலையையும் உடல் கிடந்த இடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த புதரிலிருந்து மீட்டுள்ளனர். பிடிப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. சம்பவம் நடந்தன்று கௌதம் அவரது கூட்டாளிகளான தனுஷ் மற்றும் மூர்த்தியோடு இரும்பாலைக்கு அருகிலிருந்த காலி இடத்தில் மது அருந்தியுள்ளார். அப்போது தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த கௌதம் சொந்த அண்ணனையே கொலை செய்திருக்கிறேன், அதன் காரணமாக ஏரியாவில் நான் தான் பெரிய ரவுடி என கெத்தாக பேசியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த தனுஷ் எப்பவுமே நான் தான் கெத்து, நீ வெறும் வெத்து என கூறி வெறுப்பேற்றியுள்ளார். ஒரு கட்டத்தில் யார் கெத்து என்பதில் முற்றிய வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற தனுஷும் மூர்த்தியும் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கௌதமை கழுத்தறுத்து கொலை செய்துள்ளனர். அதோடு தங்களின் செய்கை சுற்றுவட்டாரத்தில் பேசு பொருளாக வேண்டும் என்பதற்காக போதையிலேயே கௌதமின் தலையை துண்டித்து எடுத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றவாளிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் தனுஷ் மற்றும் மூர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.